கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வேதவசனத்தின் தியானமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. Let us read Revelation 21st chapter, the last verse. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். And they shall in no wise enter into it in anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they shall which are written in the Lamb's book of life. 22ஆம் அதிகாரம் 14-15. Let's read 22nd chapter verses 14 and 15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாகுவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்புகிற அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். Blessed are they that do his commandments, that they shall have made right to the tree of life, and may enter in through the gates into the city. For without are dogs and sorcerers and warmongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. யோவான் அப்போஸ்தலன் தான் கண்ட தரிசனத்திலே புதிய எருசலேமை பற்றியதான ஒரு வர்ணனை இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். John the apostle, who saw a vision, we find that he writes about New Jerusalem. 21ஆம் அதிகாரம் முழுவதும் புதிய எருசலேமை குறித்ததான வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. We find that the entire 21st chapter is a description of New Jerusalem. தேவனுடைய மகிமையுள்ள பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். It is called as the holy city of God that has been filled with his glory. 12 அஸ்திபார கற்கள் உள்ளன. It has got 12 foundation stones. அதற்கு 12 வாசல்கள் இருக்கின்றன. It has got 12 gates. வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், கிழக்கே 3 வாசல்கள். 3 gates on the northern side, 3 on the southern side, 3 on the western side and 3 on the eastern side. அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியாரே அந்த நகரத்துக்கு விளக்காய் இருக்கிறார். Not only that, the lamb himself is the light of that city. அங்கே நான் ஆலயத்தை காண்கிறதில்லை, சர்வவல்லமை தேவனும் ஆட்டுக்குட்டியாரே அதுக்கு ஆலயம் என்று சொல்லுகிறார். I don't see a light there. We find that the Almighty God and the lamb, the light of that city. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். Those who are saved shall walk in that light. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பும் நடக்க ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. After saying all this, he says that anything that defileth, neither worketh abomination or maketh a lie, shall enter into it. பூர்ணராக்கப்படுதான விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் நித்தியத்திலே புதிய எருசலேமிலே காணப்படுவார்கள். That is the perfected believer. The saints would be seen in eternity. புதிய எருசலேமிலே அதன் உச்ச ஸ்தானம் இல்லாவிட்ட உன்னத இடமாகிய சியோனிலே பூர்ணராக்கப்படாத தேவனுடைய ஊழியக்காரர் காணப்படுவார். We find that the perfect workers, that is the saints of God, would be seen in the heavenly place, that is Zion. புதிய எருசலேமும் சியோனும் சேர்ந்துதான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. New Jerusalem and Zion together are called as the most holy place. அங்கேதான் தேவன் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். It is there only that our God dwells. அது தேவனுடைய பரிசுத்த நகரம். That is the holy city of God. சியோனும் கூட அது மகாராஜாவின் நகரம் என்று வாசிக்கிறோம். We read about Zion as the city of the king. வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டது. Zion, which is situated on the northern side, we find that it is beautiful for situation and it is a joy of the whole earth. It is called as the city of the great king. நாம் வாசித்ததான இந்த வசனங்களில் யார் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள், யார் அதில் பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து நாம் வாசித்தோம். The verses which were read now, we find that who are the ones who will enter into that, who are the ones who will not enter into that. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. Anything that defileth and worketh abomination or maketh a lie, none of these shall never enter into it. தேவனுடைய பரிசுத்த நகரத்திலே தீட்டுள்ளது ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. No defiled thing can never enter into the holy city of God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு குஷ்ரோகி அவன் தீட்டு தீட்டு என்று சத்தம் போட வேண்டும். In the Old Testament period, we find a leper who should keep on calling himself as defiled, one defiled. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். He needs to be outside the camp. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-46 வாசிங்க. Read Leviticus 13 chapter verses 44 and 45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலைமுடியை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு
தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகியால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. He is a leprous man, he is unclean. The priest shall pronounce him utterly unclean. His plague is in his head, and the leper in whom the plague is, his clothes shall be rent, and his head bare, and he shall put a covering upon his upper lip, and shall cry, unclean, unclean. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு குஷ்டரோகி அவன் தீட்டு தீட்டு என்று சத்தம் போட்டு அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். In the Old Testament period, a leper should keep calling unclean, unclean, and also he must live without the camp. ஆனால் அதே வேளையில் தங்களுடைய பாவத்து நிமித்தம் குஷ்டரோகிகளானவர்கள் உண்டு. But at the same time, there are the people who have become lepers because of their sins. முதலாவதாக மிரியாமை குறித்து நாம் படிக்கிறோம். First of all, we read about Miriam. மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணின நிமித்தம் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். As Moses married an Ethiopian woman, we find that this Miriam and Aaron spoke against him. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. The anger of the Lord was kindled against them. கர்த்தர் அவளுக்கு மோசேயை குறித்து என்ன சொல்கிறார்? What does the Lord say to them about Moses? மோசேக்கு சாதகமாய் அவன் பேசி அவனுக்கு விரோதமாய் பேசின ஆரோனையும் மிரியாமையும் கண்டிக்கிறார். He rebukes or checks, that is Miriam and Aaron, who did speak unfavorable about Moses now. ஆனால் மிரியாம் குஷ்டரோகியானாள். Therefore Miriam became leprous. தேவ சமூகத்திலே அவள் குஷ்டரோகியானாள். She became leprous in the presence of God. மோசே அவளுக்காக ஜெபிக்கிறான். Moses prayed for her. கர்த்தாவே இப்பொழுது அவளை குணமாக்கும் என்று ஜெபிக்கிறான். He prayed, oh my God, heal her now. ஆனால் குணமாகவில்லை. But she was not healed. அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். She has to be without the camp for 7 days. அவள் நிமித்தமாக இஸ்ரவேலுடைய வனாந்தர பிரயாணம் தடைபட்டு போயிற்று. Because of her we find that the Israelites' journey in the wilderness was hindered. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி என்று தான் வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the word of God Miriam as a prophetess. யாத்திராகமம் 15:20 வாசிங்க. Read Exodus 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் And Miriam the prophetess, the son of Aaron. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி தான். Miriam was the prophetess. அது மாத்திரமல்ல, செங்கடலை கடந்த பிற்பாடு ஸ்திரீகளோடு அவள் தம்புரு எடுத்து நடனம் பண்ணி அவள் எல்லாருக்கும் முன்பாக நிற்கிறாள். Not only that, when they were crossing the Red Sea, we find that Miriam was standing in the forefront playing the timbrel along with the other women. இஸ்ரவேலிய ஸ்திரீகளை வழிநடத்தினான் ஒரு தேவனுடைய மனுஷி. She was the woman of God who did lead the Israelites. ஆனால் அவளுக்கு ஏன் குஷ்டரோகம் பிடித்தது? But why did she become a leper? மோசேக்கு விரோதமாய் அவள் பேசினாள். Because she spoke against Moses. நடத்திப்புக்காரனுக்கு விரோதமாய் அவள் பேசினாள். She spoke against the leader. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு மூத்தவர்கள் தான். Aaron and Miriam of course are elder to Moses. மோசே ஆரோனுக்கு மிரியாமுக்கு தம்பி தான். Of course Moses was younger to Aaron and Miriam. ஆனால் தேவன் அவனை அந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். But our God had placed him in that position. அவன்தான் சபைக்கு நடத்திப்புக்காரன். He was the leader of the church. ஆனபடினால்தான் அவனுக்கு விரோதமாய் பேசினபோது மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று வாசிக்கிறோம். That is why when she spoke against him, we find that Miriam became leprous. இதில் நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? நாம் ஒருபோதும் நம்மை நடத்திப்புக்காரருக்கு விரோதமாய் வாய் திறக்க கூடாது. We should never open our mouth against the leaders, the workers. அப்படி நாம் வாய் திறப்போம் என்றால் நம்முடைய ஆத்மாவில் குஷ்டரோகம் பிடிக்கும். If we will do so, we will become leprous in our souls. சரீரபரமாய் குஷ்டரோகம் வருவது அல்ல. Maybe not physically leprous, ஆத்மாவில் குஷ்டரோகம். but leprosy in our soul. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு குஷ்டரோகிக்கு அவன் ஊசி போட்டு தன் சரீரத்தில் குத்தினாலும் உணர்ச்சி இருக்காது. A leper will not have any feelings or no sensation. That is, even if you prick him with a needle, he will not feel the pain. அதுபோல நடத்திப்புக்காரருக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிற மனுஷருக்குள்ளே உணர்வில்லாத ஒரு இதயம் உண்டா. Like manner the people who speak against the workers, that is the leaders, they will not have a heart of realization. எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் எத்தனை கன்வென்ஷன்ல பங்கு பெற்றாலும் உணர்விற்காக தங்கள் ஜீவத்தை சீர்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். How many sermons they hear, how many conventions they attend, yet they will not set right their lives. அவள் மற்றவருடைய ஆவிக்குரிய பிரயாணத்துக்கும் தடையாய் காணப்படுவார். They will also be a hindrance to the other people's spiritual journey. 7 நாட்கள் இஸ்ரவேலுடைய பிரயாணம் மிரியாமின் மூலமாய் தடைபட்டு போயிற்று. Because of Miriam, the Israelites' journey was hindered for 7 days. ஆனபடியால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் நம்முடைய நடத்திப்புக்காரருக்கு விரோதமாய் பேசாமல் வாய் திறவாமல் இருக்கும்படி நாம்
கவனமா இருக்க வேண்டும். Therefore we should be very cautious not to open our mouth and speak against our workers, the leaders. இஸ்ரவேலுக்கு சம்பவித்தது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நமக்கு நிழலாட்டமா இருக்கிறது. All that happened in the life of the Israelites is a shadow for us in our spiritual life. அடுத்ததாக யோவாபுக்கு கூட குஷ்டரோகம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். Next we read that Job also became a leper. இந்த யோவாப் யார்? Who is this Job? அவன்தான் தாவீதின் படைத்தலைவன். He was a captain of David's army. தாவீதின் சேனையிலே அவன் படைத்தலைவனாய் இருந்தான். He was a captain of David's army. அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். He was a mighty man of valor. அவன் மூலமாய் தான் தாவீது சென்ற யுத்தங்கள் எல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று கூட சொல்லலாம். We can even say it was only through him that David also got the victory in all his battles. அவன் தாவீதை அதிகமாக நேசித்தவன் தான். He was a man who loved David so much. அப்சலோமுக்கு தாவீதுக்கு இடையிலான அந்த சமாதான குலைச்சலை அவன் அகற்றி இருவரையும் ஐக்கியப்படுத்தி வைத்தவன் தான் யோவாப். Job is a man who removed the misunderstanding between Absalom and David and also reconciled them both. அப்படி என்றால் இருந்தாலும் தாவீது தன் மரண நாட்டில் என்ன சொல்கிறான்? Even then, what does David say during his time of death? முதலாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. Read 1 Kings 2:5. செருயாயின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. Moreover, thou knowest also what Job the son of Zeruiah did to me, and what he did to the 2 captains of the host of Israel, and to Abner the son of Ner, and unto Amasa the son of Jether, whom he slew, and shed the blood of war in peace, and put the blood of war upon his girdle that was about his loins, and his shoes that were on his feet. யோவாப் அப்னேரையும் அமாசாவையும் கொன்று போட்டான். We find that Job was the one who did murder this Amasa. அது நிமித்தமாய் தாவீது சொன்னது என்ன? As a result of that, what did David say? அதுதான் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் அதை வாசிக்கிறோம். 2 Samuel 3:29. எல்லாரும் வாசிக்க வேண்டாம். யோவாபின் குடும்பத்தில் குஷ்டரோகி இல்லாமல் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். We find that leprosy shall not be that is in the family of Joab. யோவாப் மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்திலேயும் கூட குஷ்டரோகி இல்லாமல் இருப்பதில்லை என்று அவன் சொல்லுகிறார். And he says that not only Joab, even in his family there would be lepers, that is தாவீதின் சேனையில் இருந்தான படைத்தலைவன் ஒரு பராக்கிரமசாலி அவன் இப்பொழுது குஷ்டரோகியாய் காணப்படுகிறான். One who was the captain of the host of Israel, we find that he also was attacked with leprosy. காரணம் என்ன? What's the reason? சமாதான காலத்திலே அவன் ரத்தத்தை யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான். During the time of peace and during war he did shed blood. யுத்த நாட்களிலே அவன் ஒருவேளை அப்னேரையும் அமாசாவையும் கொண்டு போட்டிருந்தால் அது பெரிய காரியமா தெரிஞ்சிருக்காது. Had he killed Abner and Amasa during the time of war, it would not be a great thing. ஆனால் சமாதான காலத்திலே அவன் யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான் என்று தாவீது சொல்கிறார். But David says during the time of peace itself he shed blood. என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of this? தேவனுடைய ஜனங்களாகி நாம் சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும். We the people of God should live with peace. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தேவ சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. By the Holy Spirit we find that peace enters into our hearts. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம் என்று ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் சொல்கிறார். By the blood of our Jesus Christ we have got peace. Paul writes while writing to Romans. தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். When the peace of God is in us, we need to preserve that peace. முதலாவது நமக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். First of all, peace must be in us. இரண்டாவது தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். Secondly, we need to preserve the peace with our God. மூன்றாவதாக யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். Thirdly, we need to have peace with all men. ஆனால் யோவாப் சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான். Job, even during the time of peace, he shed the blood as though the war battle. அவன் சமாதான குலைச்சல் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். He find that he was a person who did even break the peace. அவன் யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான். He did shed the blood of the days of battle. இது என்னத்தை காட்டுகிறது? What does this show? சில தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே எப்போதும் போராட்டமே இருந்திருக்கு. There are always conflicts in some people of God's lives. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? What does Apostle Paul say? நம்முடைய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. That is, our
fighting is not with flesh and blood. துரைத்தங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. But we wrestle with all the principalities and the spiritual wickedness and with the powers on high. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் போராட்டம் இருப்பது உண்மைதான். Of course, it's a fact when you have battles in the beginning in our spiritual lives. ஆனால் தொடர்ந்து அந்த போராட்டங்கள் உங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. But those conflicts should not continue in you. தேவ ஆவியின் பலத்தினாலே அந்த போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளத்தான் வேண்டும். By the strength of power of God, you need to overcome those conflicts. போராட்டங்களை மேற்கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகிறது. When we overcome the conflicts, we get a peace in us. யோபை போல சமாதான காலத்திலே நாம் யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தக்கூடாது. Like Job, we should not shed the blood during the time of peace as though it were days of war. அது மாத்திரமல்ல, யோவாப் தன்னுடைய தம்பி ஆசேகேலுடைய ரத்தத்துக்காய் பழி வாங்கும்படிதான் அமாசாவை கொண்டு அப்னேரை கொண்டு போட்டான். Not only that, Joab also killed Abner in order to take revenge of his brother. அவனுக்குள்ளே ஒரு பழி வாங்குற சுபாவம் காணப்பட்டது. We find a revengeful spirit was in him. நமக்குள்ளே போராட்டம் இல்லாத ஒரு ஜீவன் காணப்பட வேண்டும். A life without conflicts must be seen in us. தேவ சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We need to preserve the peace of our God. யாவரோடும் உள்ள சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We need to preserve peace with all men. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. The word of God says the wicked has no peace. தேவனோடு சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள யாவரோடும் சமாதானமாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only when we have peace with our God and when we follow peace with all men, we can be caught up in the coming of our Lord. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனோடு சமாதானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாயா? Oh child of God, do you preserve peace with God? யாவரோடும் உள்ள சமாதானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாயா? Do you follow peace with all men? நாம் யாவரோடும் சமாதானமாக இருந்தால் மாத்திரம்தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். Only when we have peace with all men, we can preserve, we can be sanctified. அதுபடினால்தான் எபிரேயர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, That's why in Hebrews 12:14, யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். Seek ye to have peace with all men and also to be holy. அதுபடினாலே நாம் பரிசுத்தமாய் இருக்க விரும்பினால், If we desire to be holy, முதலாவது யாவரோடும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். first of all we need to preserve peace with everybody. வாசிங்க. யாவரோடும் சமாதானம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord. தயவுசெய்து இங்கிலீஷ் தமிழ் கடைசியில் வாசிங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். Follow peace with all men and holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Holiness without which no man shall see God. ஆண்டவரே பரிசுத்த ஜீவியந்தாரும் பரிசுத்த ஜீவியந்தாரும் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் நீ யாவரோடும் சமாதானமாக இராவிட்டால் பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. How much ever we pray, oh my God, give me holiness, sanctify me, when you do not follow peace with all men, you cannot get that holiness. யாவரோடும் சமாதானத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் அது ஒரு போராட்டமுள்ள ஜீவியம்தான். When we do not follow peace with all men, that is a life of conflicts. அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் மாம்சத்திலே ஆவி போராடிக்கொண்டே இருக்கும். And we find in such people's life, that is the flesh will be warring against the spirit. பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? What does Peter the apostle say? உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுற மாம்சத்தை வெறுத்து தள்ளுங்க. You should really cast out that is a lust which is warring against your spirit. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Peter 2:11. Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshy lusts which war against the soul. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். You have to abstain from fleshly lust which wars against the soul. நாம் யாவரோடும் சமாதானத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் மாம்ச இச்சை போராடும். When we do not preserve our peace with all men, we find that the fleshly lust will war against our soul. அப்படிப்பட்ட போராட்டம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய ஆத்மாவிலே குஷ்டரோகம் உண்டாகும். If we have such a conflict, there will be leprosy in our soul. யோவாப் சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான். Even during the times of peace, Joab did shed the blood of war. ஆனபடியால் நம்முடைய குடும்பத்திலே குஷ்டரோகம் இல்லாமல் இருப்பதில்லை என்று தாவீது சொல்கிறார். Therefore David says, there shall be lepers even in your family. நாம் யாவரோடும் சமாதானத்தை பாதுகாத்துக் கொண்டால் மாத்திரமே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only when we preserve our peace with all men, we can be caught up in the coming of our Lord. பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? What does Peter the apostle say? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, 2 Peter 3:14. Wherefore, beloved, seeing that ye look for such thing, be diligent that ye may be found of in peace,
without spot and blameless. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Ye need to be diligent that ye may be found of him in peace without spot and blameless. தேவ ஜனங்கள் எப்போதும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். The people of God should always preserve peace. அப்போது மாத்திரமே ஜீவியத்தில் பிழையில்லாத பரிசுத்தவான்களாய் கர்த்தர் வரும்போது சமாதானத்தோடே ஒரு சந்நிதியில் காணப்படுவார். Only then such people will be found blameless even God is coming, and also preserve the peace. 74ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன். I think 1974. அடையாறுல முந்தி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் அடையாறு நடக்கும். Before the international convention used to be held in Adayar. அப்போ ஒரு கன்வென்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் சீஃப் பாஸ்டர் ஜேக்கப் அவர் பிரசங்கம் பண்ணினார். During the convention on a Sunday morning, Chief Pastor Jacob அவர் he gave a sermon. அவர் சமாதானத்தை குறித்து பேசி அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? He spoke about peace, and when he ended his sermon, what did he say? Do you know? Let us be found of him in peace, but not in pieces. Let us be found of him in peace and not in pieces. கர்த்தர் வரும்போது சமாதானத்தோட காணப்படுவோம், பிரிந்து பிரிந்து துண்டு துண்டாய் காணப்படக்கூடாது. When our Lord comes, let us be found in peace and not in pieces. அந்த காரியம் இன்றைக்கு என்னுடைய காதில் துணைத்துக் கொண்டிருக்கிறது. That thing is even echoing in my ears today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நாம் யாவரோடும் உள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We need to follow peace with all men. அடுத்ததாக கேயாசை குறித்து நாம் படிக்கும்போது, Next, when we read about Gehazi, அவன் எலிசாவின் உடன் ஊழியக்காரன். we find that he was a servant of Elisha. எலிசா ஒரு காலத்திலே எலியாவின் உடன் ஊழியக்காரனா இருந்தான். Elisha once was a servant of Elijah. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எலிசா அவனுடைய ஸ்தானத்திலே அவன் தீர்க்கதரிசியானான். We find after Elijah was caught up to heaven, Elisha came to his position. தேவ ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டான். Oh, he became, that is, a servant of God to lead the people. அந்த எலிசா தீர்க்கதரிசியின் உடன் ஊழியக்காரன் தான் கேயாசி. We find that Gehazi also was a co-servant, that is with Elisha. எலிசாவின் நாட்களில் சீரிய படைத்தவனாகிய நாகமான் குஷ்ரோகம் பிடித்தது. அவனிடத்தில் வந்து அவன் குஷ்ரோகத்தின் சுகத்தை பெற்றுக்கொண்டான். During the time of Elijah, we find Naaman, that is a captain of the host. He became a leper and he was also healed during his period. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டதின் நன்றியின் பலனாக எலிசாவுக்கு அவன் காணிக்கை கொடுக்க வந்தான். As he was healed, just for gratitude's sake, he gave some offering to Elisha. ஒரு தாலந்து வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் அவன் கொடுத்தான். He gave him 1 talent of silver and also Raymond's garments, change of garments. எலிசாவை வாங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டான். But Elisha refused to receive them. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கேயாசி என்ன செய்தான்? Gehazi, who was watching all this, what did he do? வசனங்களை படிக்க நமக்கு சமயம் எல்லாவற்றையும் நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். I want to tell it briefly, no time to read the verses. கேயாசி நாகமானுக்கு பின்னாலே ஓடினான். Gehazi ran behind Naaman. அவனிடத்தில் ஒரு பொய் சொன்னான். He told him a lie. எஜமானன் தாலந்து வெள்ளியையும் மாற்று வஸ்திரம் கேட்கிறார் என்று சொன்னான். He said that the master wants that 1 talent of silver as well as a change of garments. உடனே நாகமான் ஒரு தாலந்து வெள்ளி அல்ல 2 தாலந்து வெள்ளியையும் மாற்று வஸ்திரம் அவனிடத்தில் கொடுத்தான். Immediately Naaman said, not just 1 talent of silver, he gave 2 talents of silver. கேயாசி அதை மறைத்து வைத்துவிட்டு எலிசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். Gehazi hid that, came and stood before Elisha. நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்கிறார். Elisha asked, where did you come from? அதற்கு கேயாசி என்ன சொல்கிறார்? What did Gehazi reply? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Read only that verse. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Kings 5th chapter verse 20. But he went in and stood before his master, and Elisha said unto him, Whence comest thou, Gehazi? And he said, Thy servant went to no whither. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இங்கே நாம் பார்க்கும்போது ஏற்கனவே அவன் நாகமனிடத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டான். We find that already he had told a lie to his master. இந்த காணிக்கையெல்லாம் எஜமானன் கேட்கிறார். We find that he told him that the master wants this offering. இரண்டாவது எலிசாவிடத்தில் கூட அவன் பொய் சொல்லிவிட்டான். Secondly, he lied to Elisha நான் also. எங்கும் போகவில்லை என்று மறுத்து விட்டான். He just said, I did not go anywhere. உடனே எலிசா என்ன சொல்கிறான்? Immediately what did Elisha say? நாகமானுக்கு பிடித்த குஷ்ரோகம் உனக்கு உண்டாகிறது. Naaman's leprosy will just come even upon you. அப்படியே கேயாசி அவன் குஷ்ரோகியானான். Like manner Gehazi became a leper. அவனுக்கு குஷ்ரோகம் வந்த காரணம் என்ன? What is the reason for Gehazi's leprosy? அவனுக்குள்ளே இருந்த பொருளாசி. Covetousness which was in him.
பொருளாசை நிமித்தமா இந்த பொருளை அடைந்து கொள்ளும்படியாக அவன் பொய்களை பேசுகிறான். As a result of that covetousness, in order to get these material goods, he lied. நம்முடைய ஜீவியத்திலே நாம் பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. We should never give room for covetousness in our lives. நம்முடைய ஆத்மா பல காரியங்களை இச்சிக்கும் ஆசை கொள்ளும். Our soul will really lust after many things. It will also desire, crave for many things. நம்முடைய மனசு மாம்சம் விரும்பிகளை செய்து நாம் அந்த ஆசைக்கு இடம் கொடுத்தால் தேவனுடைய பார்வையில் நாம் குஷ்ரோகியாய் மாறி போவோம். If we give room for that craving and do whatever our soul wishes and desires, surely we will really become lepers. தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. The people of God should never give room for covetousness. பண ஆசைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We should never give room for the love of money. பண ஆசை எல்லா தீமைக்கு வேரா இருக்கிறது அப்போஸ்தலன் சொல்லுகிறார். The apostle says the love of money is the root of all evil. பணம் சம்பாதிப்பது பாவம் அல்ல. It is not a sin to earn money. பணத்தின் மேல் உள்ள ஆசைதான் பாவம். But the love over money only is evil. பொருளாசைக்கோ பண ஆசைக்கோ நாம் இடம் கொடுப்போம் என்றால் கர்த்தருடைய வரியிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If we give room for love of money or for covetousness, we cannot be caught up in the coming of our Lord. கேயாசின் பொருளாசை நிமித்தம் குஷ்ரோகியானான். Because of the covetousness of Gehazi, we find that he became a leper. அதற்கு பிற்பாடு தேவ சமூகத்துக்கு வந்ததாய் சொல்லப்படவே இல்லை. After that, it is not written that he came to the presence of God. 27ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:27. Read 5:27, 2 Kings 5:27. The leprosy therefore of Naaman shall cleave unto thee and unto the seed forever. ஆகியால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறைமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். He also left his presence. நடுவாய் தேவ சமூகத்துக்கு வந்ததாய் அங்கே சொல்லப்படவே It இல்லை. is not said that he came to the presence of God after that. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் பொருளாசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. Beloved people of God, we must never give room to covetousness at all. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Proverbs 1:19? பொருளாசையுடைய பிராணனை அது கொல்லும் என்று வாசிக்கிறோம். It will kill the life of the covetous. வாசிங்க. So are the ways of everyone that is greedy of gain, which taketh away the life of the owners thereof. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை தன்னை உயிரை வாங்கும். We find this covetousness will kill the life of the owner. ஆத்மாவிலே மரணம் சம்பவிக்கும். Death will occur in your soul. ஆத்மாவிலே குஷ்டரோகம் உண்டாகும். Leprosy will occur in your soul. இப்படியான குஷ்டரோகம் உள்ளவர்கள் ஒருபோதும் தேவ சமூகத்தில் நிலைநிற்க முடியாது. Such lepers can never abide in the presence of God. ஒருவேளை ஒரே கூரையின் கீழே தேவனை ஆராதிக்கலாம். Maybe they might worship God under the roof. ஆனால் அவருடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்க முடியாது. But our God can never accept their worship. அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாது. Although they come to the presence of God, they will not be able to enjoy the presence of God. ஆவிக்கிரபராம உணர்ச்சியற்ற ஒரு நிலவந்தான் காணப்படும். That is a state spiritually they will have no feeling. அடுத்ததாக குஷ்டரோகியானது யார்? Next, who is a leper? யாரா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பிள்ளைகள். நான் 3 பேர் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆள் சொல்லுங்க. I've told you 3 persons who became lepers. Tell me the other one. யாரு தெரியாதா? உசியா ராஜா, King Uzziah. வாசிங்க. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ல இருந்து. 2 Chronicles 26:16. அவன் பலப்பட்ட போது, But when he was strong, his heart was filled up with his destruction, for he transgressed against the Lord of his God, and went to the temple of the Lord to burn incense upon the altar of incense. அவன் பலப்பட்ட And Azariah the priest went in after him, and with him 80 priests of the Lord that were valiant men. And they withstood Hosea the king, and said unto him, It appeareth not unto thee, Hosea, to burn incense unto the Lord, but to the priests son of the Aaron that are consecrated to burn incense. Go out of the sanctuary, for thou hast trespassed, neither shall it be thine honor from the Lord God. Then Hosea was wroth, and had an incense in his hand to burn incense. And while he was wroth with the priest, the leprosy even rose up his forehead before the priest in the house of the Lord. வாசிங்க. தமிழ் வாசி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான்.
ஆசாரியனாக அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உசியா ராஜா பலப்பட்ட போது அவன் தேவாலயத்தில் பிரவேசித்து தூபம் காட்ட முடியாது முற்பட்டான். When Uzziah became strong, he entered into the temple of God, and he also tried to put the incense. தூபம் காட்டுவது ராஜாக்களுக்கு அடுத்ததல்ல, ஆசாரியரே அதை செய்ய வேண்டும். We find that it doesn't appertain unto the kings, that is to burn incense, but it belongs to the priests. அவன் தூபம் காட்ட முடியாது தேவாலயத்தில் பிரவேசித்த போது ஆசாரியர் அதை தடுத்தார். When they entered into the temple in order to burn incense, the priests hindered that. ஆனாலும் கூட அவன் துணிகரமாய் தூபம் காட்ட முடியாது அந்த தூப கலசத்தை பிடித்தான். But very presumptuously he did hold the censer in order to burn incense in the temple. உடனே அவன் நெற்றிலே குஷ்டரோகம் பிடித்தது. Immediately he became leprous in his forehead. என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of this? 16ஆம் வசனத்தில் அவன் பலப்பட்ட போது என்று வாசிக்கிறோம். In verse 16 we read, when he was strong. அவன் பலப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு பெருமை உண்டாகி மனமேற்றுமை நிமித்தம் அவன் தூபம் காட்ட முடியாது முற்படுகிறான். When he was strong, pride entered into him, he became haughty, and he also entered in order to burn the incense. அவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். He should be in his position. ஆசாரிய ஊழியத்தில் அவன் தலைப்படக்கூடாது. He should not interfere with the ministry of the priest. தூபம் காட்டுவது நமக்கு எப்படி அது தமிழ் நமக்கு சரியாக லபியாதா? லபியாது. அத வாசி. தூபம் காட்டுவது தூபம் ராஜாவாகிய உசியோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இது மேன்மையாக லபியாது. For thou hast transgressed, it is said, neither shall it be for thine honor from the Lord God. தூபம் காட்டுவது நமக்கு அடுத்ததல்ல. It does not appertain to thee in order to burn incense. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்தில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். We need to be faithful in the position or place that the Lord has kept us. நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நாம் மீறி கிரியை செய்யவே கூடாது. We should not transgress or go beyond our position and work. வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் நடத்திப்பிலே நாம் தலை போடக்கூடாது. In other words, we should not interfere with the leading. அது தேவனுடைய ஊழியக்காரருக்கு உரியது. That belongs to the workers of the Lord. அதிலே நாம் தலை போடும் என்றால் நமக்குள்ளே சமாதானத்தில் எழுந்து போவோம். If we interfere with that, we will lose the peace. நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாகும். There will be leprosy in the forehead. சமீபத்தில் ஒரு சபையிலிருந்து ஒரு விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணினார். Recently a believer from a church called me. பாஸ்டர், சபையிலே ஜாதி வித்தியாசங்கள் பெருகி இருக்கிறது. Pastor, the racial discrimination has increased in the churches. அவர் இன்னொரு சென்டர் பேரை சொல்லி அங்குள்ள ஒரு லோக்கல் ஊழியக்காரனாகி ஒரு பாஸ்டர் இங்கே போடுங்க அப்பதான் சரிப்படும் என்று சொன்னார். And he also said about another church, that is the local faith home, you just put this pastor here, only then things will be set right. நான் சொன்னேன், நடத்திப்புல தலை போடுறது உங்களுக்கு சரியில்லை. I said it's not right for you to interfere with the leading. அவர் ஒரு பழைய விசுவாசி தான். Of course he's an old believer. ஆமாம் பாஸ், எனக்கும் தெரியும், ஆனால் நீங்க பெண்ணுங்கிட்ட பழகுறதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். Yes pastor, I also know this because I know you. I just share this with you. நான் நடத்திப்புல தலை போடுறது இல்லை. I will not interfere with the leading. இன்னொரு சென்டர்ல இருந்து இங்கே அடையாள சென்டருக்கு கொண்டு வரதுக்கு அது என்னுடைய வேலை இல்லை. And it is not my job to bring one from another center to Adaya. அது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சீஃப் பாஸ்டர் செய்யற வேலை. That is the work that has to be done by the chief pastor in the நீங்கள் அமைதியா இருங்கள் என்று தான் நான் சொன்னேன். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் சொன்னேன். I said you be quiet and you also pray for it. இப்படி சில விசுவாசிகள் நடத்திப்புல தலை போட முடியாது வாஞ்சிக்கிறார். Like manner some believers desire to interfere with the leading. தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஆலோசனை புத்திமதியும் சொல்ல வாஞ்சிக்கிறார். They also desire to admonish and also advise the workers of God. சில வேளையில ஆவிக்குரிய விசுவாசியுடைய சஜஷன்ஸ் நாங்கள் கேட்கிறது உண்மைதான். It's a fact that we also hear the suggestions of the spiritual believers. ஆனால் நடத்திப்பு என்று வரும்போது அதில் நாம் தலை போடக்கூடாது. But leading means you must never interfere. நான் கூட எனக்கு மேல் உள்ளதான் நடத்திப்புக்காரருடைய விஷயத்தில் நான் தலை போடக்கூடாது. I should also not interfere with the leading, that is the leaders above me. அவன் பலப்பட்ட போது அவன் பெருமை அடைந்தவனாய்
தூபம் காட்ட முடியாது முற்படுகிறான். When he was strong, pride entered into him, and he even wanted to burn incense. அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. Therefore he became leprous in his forehead. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? மனதின் எண்ணங்களில் விடுதலை இருக்காது. Do you have a deliverance in the thoughts in your mind? கையில கால எங்கேயாச்சும் மற்ற சரீரத்தின் பல இடங்கள்ல குஷ்டரோகம் வந்தால் மறைத்துக் கொள்ளலாம். You can hide if leprosy occurs in your hands or feet. நெற்றியில குஷ்டரோகம் வந்தால் எப்படி மறைக்க முடியும்? But when leprosy occurs in your forehead, how can you ever hide it? சகோதரிமாராவது முக்காடு போட்டு மறைச்சிடுவாங்க. At least the sisters will cover their head and. ஆனா இவன் ராஜா. But he is a king. கிரீடத்தை தலையில தரித்துக் கொண்டிருக்கிறான். He also wears the crown. நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. But there was leprosy in his forehead. எல்லாரும் காணத்தக்கதாக அவனுக்கு குஷ்டரோகம் உண்டாயிற்று. Leprosy was on his forehead, which was visible to all. Everybody was able to see it. எல்லாரும் காணத்தக்கதாக விழுகை உண்டாகும். There will be also falling that everybody is able to see it. ஆனபடினாலே நாம் இப்பொழுது பார்த்த அந்த 4 நபர்களும் அவர்கள் சாதாரண மனுஷர் அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய மிரியாம். We find all these 4 people, they are not ordinary people. Miriam was a prophetess of God. தாவீதின் சேனையிலே படைத்தலைவனாய் பராக்கிரமசாலியாக இருந்த யோவாப். Joab, who was a mighty man of valor and the captain of the host of Israel. எலிசாவின் உடன் ஊழியக்காரனாகிய கேயாசி. Gehazi, the co-servant of Elisha. உசியா ராஜா. King Uzziah. இவர்களுடைய ஜீவியத்தில் நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? What do we learn from these people's lives? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வருமென்றால் ஆவிக்குள் பிரகாரமாய் நமக்கு குஷ்டரோகம் உண்டாகும். If such things will occur in us, we will also become spiritually lepers. தேவனுடைய பார்வையிலே நாம் தீட்டுள்ளவர்களாய் காணப்படுவோம். We will be seen as defiled in the sight of our God. அப்படிப்பட்ட சுவாவம் நமக்குள்ளே இருந்தால் நம்மை சரியாய் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். If such nature is in us, we have to cleanse and sanctify ourselves properly. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. All that defileth, worketh abomination, maketh a lie, shall never enter into New Jerusalem. நமக்குள்ளே அருவருப்பான காரியம் காணப்படக்கூடாது. Abominable things must never be seen in us. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Proverbs 6:14? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். The Lord hates 6 things and the 7th also is abominable. வாசிங்க. Read that. Frowardness in his heart, the deviseth mischief continually, he soweth discord. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. தேவன் வெறுக்கிற காரியங்கள் நாம் வெறுக்க வேண்டும், அவர் அருவருக்கிற காரியங்கள் நாம் அருவருக்க வேண்டும். The things that our Lord hates we must hate, and the things which are abominable to him we must also feel it as abominable. அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் ஏதாவது ஒன்று நமக்குள் இருக்கும் என்றாலும் கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை நாம் அருவருக்கவில்லை என்று அர்த்தம். Even if one thing among those 6 are in us, it means that we do not feel it as abominable, which our Lord feels it as abominable. அப்படிப்பட்ட அருவருப்புள்ளவர்கள் ஒருபோதும் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. Such abominations can never enter into New Jerusalem. எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு சமயம் இல்லை. We don't have much time to say about all this. ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். I want to tell only about one thing. அது பொய் சாட்சி. That is a false witness. இல்லாவிட்டால் பொய் பேசுகிற அனுபவம் இருக்கும் என்றால் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பு. If you have the experience of lying, that is abomination in the sight of God. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களும் கூட சில பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Today the anointed people of God also speak lies. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்றிருந்தாலும் பொய்யிலிருந்து விடுதலை இல்லை. Although they are saved, taken water baptism, spirit filled also, they don't have deliverance from lies. காரணம் என்ன? What's the reason? அவர்களுக்குள்ளே தேவ பயம் இல்லை. The fear of God is not in them. தேவ பயம் இருக்கும் என்றால் ஒருபோதும் பொய் பேச மாட்டார். If the fear of God is in them, they will never lie. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Isaiah 57:11? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாயே. And you just lie. வாசிங்க. And of whom hast thou been afraid of fear, that thou hast lied, and hast not remembered me, nor laid it thy heart? Have not I held my peace even of old, and thou fearest me not? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்கிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். Therefore thou don't fear me, he says. கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ளவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். Those who fear the Lord will never at all lie. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? Whom are you afraid நீ of? பொய் சொல்லுகிறாயே என்று You கர்த்தர் சொல்லி speak a துக்கப்படுகிறார். lie, saith the Lord, and he is grieved. நீ என்னை நினையாமலும்
உன் மனதில் வைக்காமலும் போகிறாய். You did not even remember me. You did not also have this in your அது mind. அர்த்தம் என்ன? What does it mean? பொய்யர் அனைவரும் அக்கினிக்கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்க. It is written that all the liars shall be cast into the lake of அந்த fire. வசனோட மனதிலே நினைக்கிறதில்லை, அதை நினையாமலும் எப்படி அது நினையாமலும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் வாசிக்க வேண்டாம். நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். Thou hast not remembered it nor laid it to thy heart. பொய் பேசுகிறவர்கள் அக்கினிக்கடலிலே தள்ளப்படுவார் என்ற வசனம் மனதில் இருந்தால் பொய் பேச முடியுமா? If the verse that is the liar shall be cast into the lake of fire, can they speak a lie? ஒருபோதும் பொய் பேசவே கூடாது. You should never speak lies. அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்று நம்மிலே காணப்படக்கூடாது. Nothing that worketh abomination or maketh a lie should be seen in us. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? What does the prophet Jeremiah say? சில பொய் பேச முடியாது, தங்கள் நாவை வில்லாய் வளைக்கிறார்களாம். Some people they just bend their tongues also as about to speak lies. எரேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Jeremiah 9:3. And thy bend their tongues like the bow for lies, for they are not violent for the truth upon the earth, for they proceed from evil to evil, and they know not me, saith the Lord. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவை வில்லாய் வளைக்கிறார்கள். They bend their tongues like bow for lies. நாக்குல எலும்பு கிடையாது. No bones that is in the அது நம்ம இஷ்டம் போல வளைஞ்சு கொடுக்கும். And it will just bend as we wish. இங்கே ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பேச, அடுத்த இடத்துல அதுக்கு மாறாய் பேசுவா. You speak one thing here, in another place you speak something totally different. அப்படி யாராவது பொய்களை பேசுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நாவை பொய் பேச பழக்குகிறீர்கள். If anybody speaks lies like that, you are just training or exercising your tongues to do that. 5ஆம் வசனம் வாசிங்க. Read verse 5. And they will deceive everyone his neighbor, and will not speak the truth. They have taught their tongue to speak lies, and weary themselves to commit iniquity. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனே ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். They have taught their tongues to speak lies. பொய் பேசும்படி நாக்குக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. They also train their tongues to speak lies. எதுக்கு அந்த ட்ரெய்னிங்? Why the training? நரகத்துக்கு போறதுக்கு. In order to go to hell. அக்கினிக்கடலில் தள்ளப்படுவதற்கு தான். And in order to be cast into the lake of fire. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாயிலே பொய் வரக்கூடாது. Beloved people of God, lies should never come in our tongues. ரட்சிப்பிலே பொய்யிலிருந்து நாம் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். In the salvation itself we should have been totally delivered from lies. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற சிலருக்குள்ள பொய் வருது கேட்டால் எவ்வளவு துக்கமா இருக்கு. And what a sad thing today when we hear lies also in the mouth of the saved people, those who are anointed. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். You all know very well about Revelation 21:8. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் எரிகிற கடலிலே. All the liars will have their part in the second death, which is the lake burning with fire and brimstone. பொய்யர் அனைவரும் என்று வாசிக்கிறோம். We read all the liars. அது ஊழியக்காரர் என்றாலும் விசுவாசிகள் என்றாலும், whether the workers or the believers, பழைய விசுவாசிகள் என்றாலும் புதிய விசுவாசிகள் என்றாலும், whether the old believers or the new believers, பெரியவர்கள் என்றாலும் சிறியவர்கள் என்றாலும், whether the elders or the youngsters, பொய்யர் அனைவரும் அக்கினிக்கடலிலே தள்ளப்படுவார். all the liars will be cast into the lake of fire. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. Anything that maketh a lie shall never enter into it. அப்படி யாருக்காவது பொய் பேசுகிற அனுபவம் இருந்தால் இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க. If anybody has this experience of lying, put a full stop to that today. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க. Put a full stop to that when this sanctification meeting. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வாஞ்சித்தால் அப்படி செய்யுங்க. If you desire to be caught up in the coming of our Lord, do that. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Anything that maketh a lie shall never enter into New Jerusalem. பொய் எங்கே இருந்து வருகிறது? Where does this lie come from? அது பிசாசிடத்தில் வருகிறது. It comes from the devil. இயேசு தம்மிடத்தில் வந்த யூதரை பார்த்து, யூத அதிகாரியை பார்த்து என்ன சொன்னார்? What did our Jesus say? Looking at the ruler of the Jews, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், you are of your father the devil, அவனுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறீர்கள். you also want to do according to his lust. அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். He is the father of lies. அவன் சத்தியம் கொஞ்சமேனும் இல்ல. The word of truth is not at all in him. அந்த வசனத்தை வாசிங்க. Read that verse. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். John 8:44.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். He is a liar and father of lies. அப்படினா நீ யார்? Then who are you? பிசாசுக்கு சொந்தக்காரன். That is, you belong to the devil. பொய் பேசுற நீ பிசாசுக்கு சொந்தக்காரன். You who speak a lie, you belong to the devil. பிசாசு முடிவிலே அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்று வாசிக்கிறோம். We read at the end, devil will be cast into the lake of fire. நீங்களும் பொய் பேசுகின்றால் அக்கினி கடல் தான் உங்களுடைய கடைசி முடிவு. If you also speak lies, your end also will be in the lake of fire. ஆனபடியால் தேவஜனங்களாகி நாம் பயத்தோடு ஜீவிக்க வேண்டும். Therefore, we the people of God should live with the fear of God. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாவிட்டால் வாயில சரளமாய் பொய் பேசுவீர்கள். If we don't have the fear of God, you will just fluently talk lies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. None that defileth, worketh abomination, and maketh a lie shall ever enter into it. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார். Only those whose names are written in the Lamb's book of life will enter. நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எப்பொழுது எழுதப்படுகிறது? When is our name written in the Lamb's book of life? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில், During the days when our Jesus did the ministry on this earth, 70 சீஷரை தெரிந்து கொண்டு 2 பேராய் ஊழியம் செய்யும்படி அனுப்பினார். he chose 70 disciples and sent them 2 by 2. அவர்கள் போய் சுவிசேஷம் பேசி ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வந்தார்கள். They went, did the ministry and returned. ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னார்கள்? What did they say? ஆண்டவரே, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகின்றன. Oh Lord, even the devils also obey us. அவருக்கு இயேசு என்ன சொன்னார்? வெல்டன் என்று சொன்னாரா? What did our Jesus say to that? என்ன சொன்னார்? What did he say? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதனால சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டபடியால் சந்தோஷப்படுங்க. Rejoice not because the devils are subject unto you, but rejoice as your names are written in heaven. அந்த நாட்களில் சீஷர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருந்தார். In those days they had been saved and they had also taken water baptism. நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. When we are saved, our names are written in the book of life. ஆனால் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எப்பொழுது எழுதப்படுகிறது? But when is our names written in the Lamb's book of life? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது, when we receive the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. When we receive the Holy Spirit, our names are written in the Lamb's book of life. அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாவம் செய்யும் என்றால் அது கிறுக்கப்பட்டு போகும். Although our names are written in the Lamb's book of life, when we commit sin, that will be just scratched out from the book. நம்முடைய பெயர் கிறுக்கப்படாதபடி நம்முடைய ஜீவன் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். And our life should be really pleasing to our Lord, so that our names are not really taken out. அபிஷேகத்துக்கு பிற்பாடு நமக்கு கட்டளையிடப்பட்டதான உபதேசம் கற்பனையின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். We have to live according to the doctrines, statutes and laws we have got after our baptism. அப்போது மாத்திரமே நாம் புதிய எருசலேமில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Only then we will have the privilege to enter into New Jerusalem. இப்பொழுது 22ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் வாசிங்க. Let's read 22nd chapter verses 15 and 16. 14 and 15. 14 and 15. Blessed are they that do commandments, that they may have the right to the tree of life, and may enter into through the gates into the city. For without are dogs and sorcerers and warmongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள். They will be out, it is said. நாய்கள் புறம்பே இருப்பார்கள். We find that the dogs also, they will be out. ரோட்ல போற நாய் அல்ல. It is not the dog that wanders on the street. ஆவிக்கு உலகத்தினுடைய நாய்கள் உண்டு. There are the dogs even in the spiritual angle. பின்மாற்றக்காரர்கள். That is the backsliders. தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்று பரமேவியை ருசி பார்த்து எத்தனையோ ஆவிக்கு அனுங்களை பெற்று பிற்பாடு பாவத்துக்கு இடம் கொடுத்து அவன் பின்மாறி போனால் அவன் தேவனுடைய பார்வையில் நாயாய் காணப்படுகிறான். The one who takes water baptism, he saved, he receives the Holy Spirit also. He is a partaker of the heavenly gift and he goes through various spiritual experiences. But if he backslides later, that we find that he is considered as a dog in the presence of God. நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புமா போல என்று வாசிக்கிறோம். We also read just like how the dog takes back its vomit. நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்னும்படி திரும்புகிறது. Whatever the dog spews out, it takes back its vomit, it is said. அதுபோல இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் வேண்டாம் எதை விட்டோமோ அதை மறுபடியும் எடுத்தால்
அவர்களும் கூட தேவனுடைய பார்வையில் நாய்கள் தான். Like manner, those who had given up for the sake of God, and if they just take it back again, even they are considered as dogs in the sight of our God. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இல்லாவிட்ட அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே நான் இனி பவுடர் பூச மாட்டேன், சில்க் சாரி கட்ட மாட்டேன்னு சில பொருத்தனை பண்ணுவாங்க. After being saved, after taking water baptism, some will also make a consecration. I will not wear these costly silk sarees. I will not also apply powder to my face. ஆனால் அந்த பொருத்தனை உண்மையா இருக்க மாட்டாங்க. But they will not be faithful in that decision. சில வருஷங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த விட்ட அந்த பவுடரை எடுத்து பூசிக்கொள்வாங்க. After some years, they will also go and take back that powder and apply it. மறுபடியும் நீ சில்க் சாரி உடுத்துவாங்க. And once again, they will also wear the costly silk sarees. தேவனுடைய பார்வையிலே நீ பின்மாற்றக்காரன். You are a backslider in the sight of God. எங்களோடு கூட நீங்கள் ஒரு கூரையின் கீழ் தேவனை ஆராதிக்கலாம். And you might also worship God under one roof with us. பின்மாற்றக்காரர் ஒருபோதும் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. But the backsliders can never enter into New Jerusalem. உங்களை யாராவது விட்டதை மறுபடியும் எடுத்திருந்தால் அதற்காய் மனஸ்தாபப்பட்டு அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Had anyone taken back what you had really given up once upon a time, you just repent and renew yourself. அந்த விஷயத்திலே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. Cleanse and sanctify yourself in that area. நாய்களும் அடுத்தது சூனியக்காரன் இல்லையா? We find சூனியக்காரன், the dogs and the sorcerers. நீங்க யாரும் சூனியம் செய்ய போறது இல்ல. You are not going to do any witchcraft. வேத வசனத்தின்படி சூனியக்காரன் எதை காட்டுகிறது? According to the word of God, what does a sorcerer show? முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 1 Samuel 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு நிழலாடு. மீனா For rebellion is as the sin of witchcraft, and stubbornness is an iniquity and idolatry. Because thou hast rejected the word of the Lord, he hath also rejected thee from being king. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முறைப்பாடு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு சமம். Rebellion is as a sin of witchcraft. ரெண்டகம் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தம் இருக்கு. ரெண்டு அகம். Rebellion means that is a meaning is contained in the word itself. That is in Tamil, that is two things like double minded. A double minded thing. இங்கே ஒரு வார்த்தை பேசுவாங்க, இன்னொரு இடத்துல அதே வார்த்தையை மாத்தி பேசுவாங்க. They will speak one word here and the same word will be spoken in another angle in a different place. சமயத்துக்கேற்ற ஆளுக்கேற்ற பேச்சை மாத்துவாங்க. They will just change their conversation according to the situations and according to the people. அவர்கள்தான் ரெண்டகம் பண்ணுகிறவர்கள். That only are the rebels, that is the rebellious people. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரெண்டகம் பண்ணினார்களாம். We find the Israelites also rebelled against God. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. Read Ezekiel 28. But they rebelled against me and would not hearken unto me. They did not every man cast away the abominations of their eyes, neither did they forsake the idols of Egypt. Then I said, I will pour out my fury upon them to accomplish my anger against them in the midst of the land of Egypt. 13th verse also. But the house of Israel rebelled against me in the wilderness. They walked not in my statutes and despised my judgments, which if a man do, he shall even live in them. And my Sabbaths they greatly polluted. Then I said, I would pour out my fury upon them in the wilderness to consume them. அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் ஏப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் ஏப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். தேவனுக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணி ஒருவராவது கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. Those who rebelled against God, none of them were seen in the land of Canaan. தேவனுக்கு எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்கள், தேவனை நன்றாய் அறிந்தவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். Those who received so much of goodness from the Lord, those who knew God well also, they failed to obey and hearken to the word of God. அவர்கள்தான் ரெண்டகம் பண்ணுகிறவர்கள். They are the ones who rebel, the rebellious people. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து அப்படியே நடப்போம் என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணுவதா இருக்கிறோம். When we disobey and give room for our will, we are the ones who rebel against our God. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சமம். Rebellion is equal to witchcraft. அடுத்ததாக நாய்கள்
நாய்களும் சூனியக்காரும் விபசாரக்காரர் விபச்சாரக்காரர். Next we find that the adulterers. இது என்னத்தை காட்டுகிறது? What does this show? எழுத்துக்குரிய விபசாரம் அல்ல. This is not the literal adulterer. உலகத்தை நேசிக்கிற தேவனுடைய பார்வையிலே விபச்சாரக்காரர். We find those who love that world, they are adulterers in the sight of our God. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது When we read James 4:4, வாசிங்க. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். Ye adulterers and adulterers, know ye not the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? don't you know that the love of the world is enmity with God? உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுடைய பார்வையிலே அந்த பாவம் செய்கிறவனாய் The காணப்படுகிறான். one who loves the world, we find that he is a sin in before the Lord. தேவ ஜனங்களாய் நாம் உலகத்தை நேசிக்க போகக்கூடாது. We the people of God should never go to love the world. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை நேசிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called in order to love our Lord God with all our heart, with all our soul, with all our strength, with all our mind. அதற்காகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவனுடைய அன்பை கர்த்தர் நம்முடைய இதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். And for that sake alone, our Lord has given us the baptism of the Holy Spirit, and thereby poured His love into our hearts. Shed abroad His love in our hearts. உலகத்தை நேசிக்கும்படியாக அல்ல. Not to love the world. உலகத்தை நேசிக்கிறவனுக்குள்ளே பிதாவின் அன்பு இல்லை. One who loves the world, the love of the Father is not in him. ஒருவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்குள் பிதாவின் அன்பு இல்லை என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். The apostle says, one who loves the world, the love of the Father is not in him. நீங்கள் உலகத்தை நேசித்து உலகத்தாரைப் போல உடுத்தி உலகத்தாரைப் போல நடந்து உலகத்தின் வழிபாடுகளை பின்பற்றுவீர்கள் என்றால், If you will love the world, if you will follow the rudiments of the world, if you will also walk and behave according to the world, தேவனுக்கு விரோதமான பகைஞராய் காணப்படுகிறீர்கள். you will be enemies of God. தேவனுடைய பகைஞரை தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. A God can never present the enemy of God in the kingdom of heaven. நாய்களும் சூனியக்காரும் விபச்சாரக்காரும் அடுத்ததாக கொலைபாதகர், the dogs, the sorcerers, the warmongers, finally the murderers. எழுத்துக்குரிய கொலைபாதகர் அல்ல, கத்தி எடுத்து ஒருவனை கொலை செய்வது அல்ல. It is not literally murders, one who takes a knife and stabs the other person. சகோதரனை பாய்க்கிற மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். One who hates his brother is a murderer. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் அதை வாசிக்கிறோம். இப்போது வாசிக்க வேண்டாம். We read that in 1 John 3:15. Now don't read it. தன் சகோதரனை பாய்க்கிற மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். He that hateth his brother is a murderer. மனுஷ கொலைபாதகனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்ல. There is no eternal life in a murderer. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சகோதரனை பாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? Beloved people of God, do you hate your brother? சகோதரன் மேல் கசப்பும் வைராக்கியம் வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறாயா? Are you living a life harboring bitterness and envy in your life against your brother? தேவனுடைய பார்வையிலே நீ கொலைகாரனாய் காணப்படுகிறாய். If so, you are a murderer in the sight of God. கொலைபாதகன் ஒருபோதும் புதிய எருசலேமிலே பிரவேசிக்க முடியாது. The murderer can never enter into New Jerusalem. அடுத்ததாக விக்கிரக ஆராதனைக்காரர், idolaters. நீங்கள் விக்கிரகத்தை வைத்து ஆராதிக்காமல் இருக்கலாம். Maybe you're not literally worshipping an idol. ஆனா பொருளாசை இருக்கும் என்றால் அதுதான் தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை. But if you have covetousness in you, that is idolatry in the sight of God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் அதை குறித்து வாசிக்கிறோம். Ephesians 5:5, Colossians 3:5, we read about that. தயவு செய்து வசனத்தை குறித்து கொண்டு வீட்டுல போய் படிச்சு பாருங்க. Please make a note of these verses, go home and read them. ஒரு இடத்துல விக்கிரக ஆராதனையாக பொருளாசை என்று சொல்கிறார். In one place he says covetousness, which is idolatry. இந்த இடத்துல விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர் என்று சொல்கிறார். And another place it is said those who are covetous, that is the idolaters. நமக்குள்ளே பொருளாசை இருக்கும் என்றால் தேவனுடைய பார்வையில் அது விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறுவோம். If we have covetousness in us, we will become idolaters in the sight of our God. விக்கிரக ஆராதனைக்காரர் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. The idolaters can never enter into New Jerusalem. அப்புறம் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். Next, whosoever loveth and maketh a lie. அதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். I have already told about that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் ஏதாவது ஒன்று நமக்குள் இருக்கும் என்றால் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Even if any one thing among these mentioned is in us, we can never enter into New Jerusalem. இப்போ 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 22:40. Blessed are they that do his commandments, that they may have right to the tree of life and may enter in through the gates into the city. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவளாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களுக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அதிலே பிரவேசிப்பார். That is, though
who have the right to the tree of life, and those who enter in through the gates into the city, they only are called as blessed. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாக இருக்கும். We should be the ones who have a right to the of tree of life. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். Our Lord created man and placed him in the garden of Eden. நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். You can eat of the tree of life. நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். But you should not eat of the tree that discerns good and evil. The day you eat it, you will surely die. ஆனால் மனுஷன் விலக்கப்பட்ட கனியை புசித்து விட்டான். But man ate the forbidden fruit. அவருடைய ஆத்மாவிலே மரணம் சம்பவித்தது. Death occurred in his soul. தேவனுடைய ஜீவனுக்கு அப்பாற்பட்டவனாய் மாறி போனான். He also became a stranger to the life of God. இனி பாவியாக மனுஷன் தேவ சமூகத்திலே நிற்க முடியாது. A man who became the sinner was not able to stand in the presence of a God. ஆனபடியால் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். Therefore our God drove Adam and Eve out of the garden of Eden. அவரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்தாராம். He drove them out of the garden, and also he kept their sword in order to preserve the way that goes to the tree of life. கேருபீன்கள் சுடலை பட்டயத்தை அங்கே வைத்தார். He also placed the cherubims and the flame of fire there. ஆதியாகமம் 3:24 வாசிங்க. Read Genesis 3:24. Therefore shall a man leave his father and his mother, and shall cleave unto his wife, and they shall be the one flesh. அவர் மனுஷன் ஆதியாகமம் 3:24 கடைசி. So he drew out of the man, and he placed at the east of the garden of Eden cherubim and flaming sword which turn every way to keep the way of the tree of life. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கர்த்தர் காவல் செய்தாரா? We find that the Lord kept the way of the tree of life. பாவத்தில் விழுந்த மனுஷன் மறுபடியும் அதை புசிக்க கூடாது. Man who fell in sin cannot go back and eat it. ஏன்? Why? மறுபடியும் அதை புசித்தால் அந்த பாவ நிலவரத்தில் தான் வளர்ச்சி அடைந்து பூர்ணப்படுவான். If he eats that, once again he will go only in a sinful state. அன்புள்ள தேவன் அதை தடுக்க முடியாதான் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்தார். Therefore to hinder that only, we find that a Lord kept the way to the tree of life. ஆனா இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? But what do we read here? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கும். That is one who has a right to the tree of life. நாம் ஜெயஜீவன் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால், If we are the children who live a victorious life, ஜீவ விருட்சத்தின் மேல் நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். our Lord gives us a right to the tree of life. நித்தியத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்கலாம். In eternity we can eat the fruit of the tree of life. அந்த கனியை புசித்து நித்தியமாய் நாம் ஜீவனோடு காணப்படுவோம். We can eat that fruit, and also we can remain alive forever and ever. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். Our Lord gives us the grace in order to have a right to the tree of life. எபேசு சபைக்கு ஆவியானவர் சொன்னது என்ன? The Spirit of God said to the church of Ephesians, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். Thou hast really left thy first love. ஆனபடியால் நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. Therefore repent and do the works that is which thou didst do in the beginning. ஜெயம் கொள்ளுனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். He that overcometh, I will make him to eat of the fruit that is in paradise. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Revelations 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give to eat of the tree of life, which is in midst of the paradise of God. அந்த சபையில் காணப்படுகிற குறைவு என்ன? What was that lacking in the church? ஆதி அன்பை விட்டு விட்டார். They had left their first love. ஆதி கிரியைகளை செய்கிறது இல்ல. They don't do their first works. ஆனபடியால் அந்த சபைக்கு உள்ள பரிகாரம் என்ன? Therefore what is the solution for the church? நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. Repent and do the first works which thou hast done. அதென்ன ஆதி கிரியைகள்? What are those first works? தேவ அன்பினால் எழுப்பப்பட்ட போது நாம் கர்த்தருக்காக எதையும் செய்ய மனப்பூர்வமாய் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தோம். When we are filled with the love of God, we will be prepared to do anything for our God. ஆனால் இப்போது எல்லாம் கடமைக்காக. But now everything is being done
for duty's sake or formality's sake. ஆதி அன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. We should never give up our first love. நாம் பெற்றுக்கொண்டதான இந்த அன்பிலே நிலைத்திருந்த அன்பினால் ஏவப்பட்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். We should abide in the love that we received. We should be urged by that love and do everything. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி எழுகிறது. The love of Christ constraineth us, says St. Paul. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறார். He puts a challenge, who shall separate me from the love of Christ? நாம் ஒருபோதும் ஆதி அன்பை விட்டு விடக்கூடாது. We should never give up our first love. கர்த்தருக்காய் எதையும் செய்ய மனப்பூர்வமாய் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட We வேண்டும். should be wholehearted and also prepared to do anything for our God. அப்படி ஜீவிக்கொள்ளுதான் ஜெயங்கொள்ளுள். Only such people who live like that are overcomers. அவளுக்கு தான் தேவனுடைய பரதீசின் மத்தியிற்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Our Lord says, only to such people I will make them to eat of the fruit of the tree of life which is in the midst of the paradise. ஆதாம் தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்து அவன் அதை விட்டு விலகி போனான். Adam transgressed the commandment of God, committed sin, and he went beyond that. ஜீவவிருட்சத்தின் கனியை புசிப்பதை அவன் இழந்து போனான். He lost the experience of eating the fruit of the tree of life. ஆனால் தேவ அன்பினால் நிரம்பி ஆதியில் செய்த கிரியைகள் நாம் செய்வோம் என்றால், But if we are filled with the love of God and do the first works, நாம் ஜெயஜீவன் செய்யலாய் ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். we will live a victorious life as overcomers. We will have a right to the tree of life. ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும், That is those who have a right to the tree of life. வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், Those who enter through the gates into the city, அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். those who do according to his laws and commandments, they are blessed. புதிய எருசலேமுக்கு 12 வாசல் உண்டு என்று நான் உங்களுக்கு சொன்னேன். I told you there are 12 gates to New Jerusalem. வாசல் அருகே 12 தூதர்கள் நிற்கிறார். 12 angels are standing near the 12 gates. பூர்ணராக்கப்பட்டதான விசுவாசிகளாகிய தேவனுடைய ஜனங்கள் அவள் புதிய எருசலேமின் வாசலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். The perfected believers, that is the people of God, will enter into New Jerusalem through the gates. யார் அதில் பிரவேசிப்பார்கள்? Who will enter there? அவருடைய கற்பனைகளை செய்கிறவர். Those who obey the commandments and laws of our God. தேவனுடைய கற்பனையின்படி நாம் ஜீவித்தால் மாத்திரம்தான் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியும். Only when we obey the commandments and laws of our God we can enter into New Jerusalem. தேவனுடைய கற்பனை என்றால் அர்த்தம் என்ன? What do you mean by the commandments of God? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். Our Lord God gave the Israelites 10 commandments. ஆனா இயேசு வந்தபோது அந்த 10 கற்பனைகள் 2 கற்பனைகளை அடக்கி விட்டார். But when our Jesus came, he just summarized all those 10 commandments into 2 commandments. 10 கற்பனைகள்ல 4 கற்பனைகள் தேவனோடு சம்பந்தப்பட்டது. And out of the 10 commandments, 4 commandments are related to God. மற்ற 6 கற்பனைகள் மனுஷரோடு சம்பந்தப்பட்டது. All the other 6 commandments are related to man. என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். Let there not be any other God other than me. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. Proclaim not the name of thy God in vain. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. And observe the Sabbath in a holy manner. விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக. Do not do idolatry. இது நான்கும் தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். All these things are four things are related to our God. அடுத்ததாக களவு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவாயாக. Next, obey thy mother and father. களவு செய்யாதிருப்பாயாக. Do not steal. விபச்சாரம் Do செய்யாதிருப்பாயாக. not commit adultery. பொய் சாட்சி Do சொல்லாதிருப்பாயாக. not give a false பிறருடைய witness. பொருளை இச்சியாதிருப்பாயாக. Do not lust other people's இந்த things. 6 கற்பனைகளும் மனுஷரோடு சம்பந்தப்பட்டது. All these 6 commandments are related to man. ஆனால் இயேசு 10 கற்பனைகளை 2 பிரமாணங்களுக்குள் அடக்கி விட்டார். And our Jesus has summarized all the 10 commandments into 2 main or chief commandments. அதான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். That is what we read in Matthew 22nd chapter from verse 37. வாசிங்க. Read that. Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. This is the first and the great commandment. And the second is like unto it, Thou shalt love thy neighbor as thyself. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Thou shalt love thy Lord thy God with all thy heart and with all thy soul and with all thy mind. இது முதலாம் பிரதான கற்பனை. This is the first and great commandment. இதற்கு ஒப்பனையான இரண்டாம் கற்பனை என்ன? And what is the second commandment which is compared
comparable to this. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. Thou shalt love thy neighbor as thyself. இந்த ரெண்டு கற்பனைப்படி நடந்தால் நிச்சயமாக நாம் புதிய சீரமுக்குள்ள பிரவேசிக்கலாம். When we walk according to both these commandments, surely we will enter into New Jerusalem. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் முதலாவது கற்பனை உண்மையா இருப்பார்கள், இரண்டாவது கற்பனை உண்மையா இருக்கிறது இல்ல. Today many people of God are faithful in the first commandment, but they are not faithful in the second commandment. தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க முடிகிறது இல்ல. They don't love their neighbor as they love themselves. சகோதர சிநேகம் அனைவருக்குள்ள காணப்படுகிறது இல்ல. The love of the brethren is not prevailing in many. காரணம் என்ன? What's the reason? பலவிதமான வித்தியாசங்களுக்கு அவள் ஜீவிதத்தில் இடம் கொடுக்கிறபடினால். They give room for various differences in their life. ஜாதி வித்தியாசம், racial discrimination, பாஷை வித்தியாசம், language discrimination, நிற வித்தியாசம், கலர் டிஃபரன்ஸ். also the color difference. படித்தவர் படிக்காதவர் வித்தியாசம், educated and the uneducated, ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள் என்ற rich and the வித்தியாசம். poor, such a difference. இப்படிப்பட்ட வித்தியாசம் அவர்களுக்குள்ள இருக்கும் என்றால் அவர்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாது, If தங்களை such- போல நேசிக்க If முடியாது. such differences prevail in them, they will not be able to love the others as they love themselves. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஞானஸ்நானத்திலே போக வேண்டும். All these differences must vanish in water baptism itself. ஜாதி வித்தியாசம் ஞானஸ்நானத்திலே நீங்க வேண்டும். The racial discrimination must vanish in water baptism. ஆனபடியால் தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, That is why when we read Galatians 3rd chapter verses 26 and 27, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசித்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அடுத்த வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். for ye are all one in Christ Jesus. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல. There is neither Jew nor Greek. நம்மை மத்தியில யூதரோ கிரேக்கரோ கிடையாது. There is no Jews or Greeks amidst us. அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த சபையில கிரேக்கரும் யூதரும் இருந்தார்கள். There were Greeks and the Jews in that apostolic church on those days. நம்முடைய மத்தியில நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல, During the days when I was a believer, பாஸ்டர் சீஜான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை பிரசங்கம் பண்ணினார். Pastor C. John gave a sermon on a Sunday morning. இந்த வசனத்தை எடுத்தால் ஜாதி வித்தியாசம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. He quoted this verse and said this racial discrimination must never be seen in us. யூதனும் கிரேக்கனும் என்று வாசித்தார். There is neither Jew nor Greek, we read. அப்ப பாஸ்டர் சொன்னார், மலையாளி என்னும் தமிழனும் இல்லை என்று சொல்லி வாசிங்க. Pastor said you read it as there is no difference as a Tamilian or a Malayali. உயர்ந்த ஜாதிக்காரனும் தாழ்ந்த ஜாதிக்காரனும் இல்ல. And no difference as a high caste and a low caste. ஏழை என்னும் பணக்காரனும் என்னும் இல்ல. No difference as rich and poor. சில பணக்கார விசுவாசி ஏழை விசுவாசிகள் பேசவே மாட்டாங்க. Some rich believers will not speak to poor believers. சில ஃபேரா இருக்கிறவங்க கருப்பா இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. Some people who are fair will not look at the people who are dark. இப்படிப்பட்ட வித்தியாசம் இருந்தால் ஒருபோதும் புதிய சேரனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. If you have such differences, you can never enter into New Jerusalem. இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறபடியால் தான் நீ சகோதரன் உன்னை போல நேசிக்க முடிகிறது இல்ல. Only because you have such differences, you are not able to love your brethren as you love yourself. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் அது ரெண்டும் சமம்தான். What is the second commandment comparable to this? Of course, both the commandments are equal. முதல் கற்பனை நான் பின்பற்றின இரண்டாவது கற்பனை முடியல என்றால் நீ முதல் கற்பனையை சரியாய் பின்பற்றவில்லை. If you follow the first commandment, if you are not able to follow the second commandment, it means that you are not properly following the first commandment itself. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நீ கர்த்தரில் அன்பு கூறுவாய் என்றால் உன்னை போல பிறனையும் கூட நேசிப்பாய். If you will love your Lord thy God with all thy heart, with all thy soul, with all thy mind, surely you will love your neighbor also as yourself. நீ கர்த்தரை முழு இதயத்தோடு நேசிக்காதபடியால் சகோதரனை நேசிக்க முடிகிறது இல்ல. As you are not able to love the Lord thy God with all your heart, you are not able to love your brethren also with all வித்தியாசத்தை your heart. பார்த்துக்கொண்டு நீ பாகுபாடு செய்கிறாய். You also make a discrimination based on all the differences. அப்படி என்றால் ஒருபோதும் புதிய சேரனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. If so, you can never enter into New Jerusalem. அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்க. If there are differences like that in you today, put a full stop for that. இந்த வித்தியாசங்களை பார்த்துக்கொண்டு கர்த்தருடைய கைவிடப்பட்டு போக கூடாது. If we differentiate like this, we will be forsaken in the coming of our Lord. புதிய சேரனில் பிரவேசிக்கிறவர் யார்? Who is the one who enters into New Jerusalem? சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி. ஜாதிகள் அல்ல, பன்மையில் இல்ல, ஒருமையில் தான் எழுதப்பட்டது. It is said not in plural but in singular, the righteous nation. The righteous nation that observes the law of God. வாசிங்க ஏசாயா 26:2. Isaiah 26:2.
சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இங்கிலீஷ்ல வேண்டாம், டைம் இல்லை. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க முடியாத வாசல் திறவுங்க. That is, open ye the gates that the righteous nation which keepeth the truth may enter in. ரட்சிக்கப்பட்ட நாம் நீதியுள்ள ஜாதி, ஜாதிகள் அல்ல. We who are saved, we are the righteous nation, not nations. சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதியா இருக்க வேண்டும். We need to be the righteous nation that follows or keeps the truth. நாம் தேவனுக்கு பரிசுத்த ஜாதி. We are the holy nation of God. ஆனா அதே வேளையில புதிய எருசலேமிலே வெளிப்படுத்தல் விசேஷம் 21-24 நாம் வாசிக்கும் போது, at the same time when we read in Revelation 21-24, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அங்கே இங்கிலீஷ்ல நேஷன்ஸ் ன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. the saved people, in English it is given in plural, nations. வாசிங்க அத. Read that. And the nations of them which are saved shall ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் இருக்கலாம். There might be racial discriminations among the saved people, ஆனா உங்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் இருக்க கூடாது. but the racial discrimination should not be seen in you. ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்கிறார், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்கிறார், ஆனால் இன்னும் ஜாதி வித்தியாசம் உன்னை விட்டு போகவில்லை. You say that you have taken water baptism, you have received the baptism of the Holy Spirit, but the racial discrimination has not yet left. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க முடியாது வாசல்களை திறவுங்க. Open ye the gates so that the righteous nation that keeps the truth may enter in. ஏன் அந்த வாசல் மூடப்பட்டிருக்கிறதா? Why is that gate closed? அந்த அதிகாரத்திலே அங்கே ராக்காலம் என்றபடியால் கதவுகள் அடைக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in that chapter, the doors are shut, the gates are shut because it is night time. 12 வாசல் அருகே தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. The angels are standing near the 12 gates. தங்கள் ஜீவிய காலத்திலே சத்தியத்தை கைக்கொண்டு நீதியுள்ள ஜாதியாய் வருகிற ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது வழிவிடுங்கன்னு தான் அர்த்தம். It means that just give way for the people, that is the righteous nation who keeps the truth, might enter inside. அருமையானவர்களே, நமக்குள்ள எந்த வித்தியாசமும் காணப்படக்கூடாது. Dearly beloved, no differences must be seen in us. நாம் இதயத்தோடு கர்த்தரை நேசிப்போம் என்றால் சகோதரங்களை நாம் நேசிக்க முடியும். If we love our Lord God with all our heart, we will love our brethren also with all our heart. நகரத்தின் வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். And we find that those who enter through the gates into that city, they are the ones who follow the commandments of God. Those people are called as blessed. அப்போஸ்தலனாகிய பவுல் இது கர்த்தருடைய கற்பனைகள் என்று சொல்கிறார். Apostle Paul says the commandments of the Lord. அப்போஸ்தலனாகிய பேதுரு இது பரிசுத்த கற்பனை என்று சொல்கிறார். Apostle Peter calls it as a holy commandment. அந்த கற்பனைகள் மாத்திரமல்ல, நம்முடைய கையில் இருக்க வேதம் சொல்ல எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகள் தான். Not only those commandments, all that is mentioned in the word of God which is in our hand, they are all the holy commandments of our Lord. ஆனபடியால் புதிய எருசலேமின் வாசலுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை செய்யுங்க. Therefore, if you have to enter into New Jerusalem, you follow all the holy commandments of எல்லாரும் God. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let's all close our eyes for some time. நம்ம ஜீவித்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine our lives. சீட்டுள்ளது ஒன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. None that defileth can ever enter into New Jerusalem. அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. Anything that worketh abomination and maketh a lie can enter into New Jerusalem. ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Only those whose names are written in the Lamb's book of life will enter into New Jerusalem. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். That is, they have a right to the tree of life. வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், in order to enter to the city through the gates, அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். those who follow the commandments of our God are blessed. அவர்கள் மாத்திரமே புதிய எருசலேமிலே பிரவேசிப்பார்கள். Only such people will enter into New Jerusalem. அத்தனைவரையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு புதிய எருசலேம் நித்தியத்திலே புதிய எருசலேமிலே காணப்படுவார்கள். They will be caught up in the coming of our Lord, and they will be seen in eternity in New Jerusalem. பூர்ணமாக்கப்படுதான தேவனுடைய ஊழியக்காரர் புதிய எருசலேம் நித்தியத்திலே சீயோனிலே இயேசுவோடு கூட நிற்பார்கள். The perfected workers, the saints of God, will stand with our Jesus in Zion in eternity. கர்த்தர் சீயோனை கட்டி நம்முடைய மகிமையிலே வெளிப்பட போகிறார். Our Lord is going to build Zion and appear in glory. கர்த்தர் எருசலேமை கட்டிக் கொண்டிருக்கிறார். Our God is building New Jerusalem. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. The coming of our Lord is very fast. இந்த உலகத்தின் சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When we see the happenings around us, we understand the coming of our Lord is drawing very nigh. நாம் நினைக்கிறதுக்கு மேலாக அதிசீக்கிரமாய் வரும். It is even more earlier than we think. கர்த்தருடைய வருகையிலே நாம் ஒருவராவது கைவிடப்பட்டு போகக்கூடாது. None of us should be forsaken in the coming of our Lord. பாஸ்டர் டி தாமஸ் அவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வருகையிலே எல்லா ஃபெய்த் ஹோம்ஸ் காலியான எல்லா விசுவாச வீடும் காலியா இருக்கும். Pastor T. Thomas used to say, in the coming of our Lord, all the faith homes must be empty, and all the homes of the believers also must be empty. கர்த்தருடைய வருகையிலே நீங்கள்
நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். You and I must be caught up in the coming of our Lord. அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும். We should also become that is like the glorious image of our God. அந்த நம்பிக்கையினால் நாம் நிரப்பப்படுவோமாக. May we be filled with that hope. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராக போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். He that hath this hope on him, he is pure as he is pure. கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அவர்தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Ah, Jesus is coming soon. May our Lord help us for that. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீவடுகளே ஜீவகமதில் நாமமுள்ளதி அதில் நடப்பார். தீவடுகளே ஜீவகமதில் நாமமுள்ளதி அதில் நடப்பார். தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீவடுகளேன் ஜீவகமதில் நாமமுள்ளதி அதில் நடப்பார். 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 ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah baba katulabana tulabana katulabana kashlabaunya hallelujah 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 praise Thee, praise Thee, praise Thee, praise Thee. Hallelujah. தேவட்டி கூட்டின் ஜீவகமதில் நாமமுள்ளோதி அதில் நடப்பார். 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 தேவனுடைய ஜீவகமதில் நாமமுள்ளோதி அதில் நடப்பார். தேவனுடைய ஜீவகமதில் நாமமுள்ளோதி அதில் நடப்பார். ஹalleluya hallelujah hallelujah da ala kachala bana katura kalaba katura kibakatura bana katura bana katuri bikatura bana katura banya. ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுள்ள போது நம்முடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்று நாம் தேவனுடைய கற்பனைகளில் நடப்போமாக. தேவனுடைய கற்பனைகளில் நடக்கிறது மாத்திரமே புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியும். Those who walk according to the commandments of our Lord alone will enter into New Jerusalem. தீட்டுகள் ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. None of the defilements can enter into New Jerusalem. அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. Those that worketh abomination and maketh a lie shall never enter in there. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு காணப்படாமல் நம்ம ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்வோம். Let us sanctify our lives so that such things will not enter into us. தேவனுடைய கற்பனையை ஜீவிக்க முடியாது நம்ம ஒப்புக்கொடுப்போமாக. Let us surrender ourselves to live according to the commandments of our God. Hallelujah. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தேவனுடைய ஜீவகமதில் நாமமுள்ளோதி அதில் நடப்பார். தேவனுடைய ஜீவகமதில் நாமமுள்ளோதி அதில் நடப்பார். தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தீட்டும் தீருடும் தீச்சலும் தீங்கும் திளைத்தவரதினுள் கடந்திடுவாரோ. தேவனுடைய ஜீவகமதில் நாமமுள்ளோதி
அதில் நடப்பா ஜீவகமதில் நாமும் அதில் நடப்பா ஜீவகமதில் நாமும் அதில் நடப்பா Hallelujah, 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 hallelujah. Abakatulabana kashiribikatulabanya. கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்து நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's all praise God for He came amidst us and the words that He spoke to us. Sotra 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 sotra. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கேட்டதான வசனத்தின்படியே ஜீவித்து கட்டியெழுப்ப நமக்கு உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிப்போம். Let's all praise God in order to live according to His word and that we may be built up. Sotra sotra. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Sotra sotra sotra. சோமனுவோம். பரிசுத்த பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சாமி. கடந்த நாட்கள் சுத்தீர் கொடுத்து முதல்ல சுத்திகரித்தீர். இந்த காலையில் பரிசுத்தான கொண்டு வந்தீர். இந்த தேவன் ஆலோசனை கடத்த தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டதான் ஜீவித்தை செய்ய வேண்டும் என்ற அனுபவத்தை பற்றி உடைய பரிசுத்தான எங்களோட பேச வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீட்டுள்ளது அருவருப்பை செய்கிறது புதிய நடிப்புகள் யாருமே அந்த புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தை முதல் எங்களுக்கு பேசினார். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு காலத்தில் குஷ்டரோகியான மனுஷன் தீட்டுள்ளவர் எப்படிப்பட்டதான குஷ்டரோகம் எங்களுடைய ஜீவிதத்தில் வரக்கூடாது என்ற அனுபவத்தை பற்றி எங்களுக்கு பேசுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். மிரியாமுடைய குஷ்டமானது நடத்தி விரோதமாக பேசுவது கர்த்தாவே காரியமா இருக்கிறது. அப்படிப்படிதான் அனுபவ நிகழ்ச்சியில் வராதபடியை காத்துக்கொள்ள உதவி செய்யணுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. யோபுடைய குஷ்டனுக்குள்ள வராதபடியை காத்துக்கொள்ள உதவி செய்யணுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேசுடைய குஷ்டமானது கர்த்தாவே எங்களுக்கு வராதபடிக்கு பணத்தையோ பொருட்களை நேசித்து பின்னால போகாதபடிக்கு தாவையுடைய ஜீவித்தை காத்துக்கொள்ள உதவி செய்யணுமா ஜிபிக்கிறோம். ஊசியாடைய குஷ்டம் யாருக்குள்ள வராதபடிக்கு கர்த்தாவே கிரியை செய்யணுமா ஜிபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த விதமான தீட்டுகளோ கர்த்தாவையுடைய ஜீவித்தை வராதபடிக்கு என்னுடைய ஜீவித்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யணுமா ஜிபிக்கிற ஆண்டவரே. பொய்யான காலை பேசாதபடி கேட்டு நாவே காத்துக்கொள்ள கருத்தை உதவி செய்யணுமா ஜிபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவித்தை செய்ய முடியாக எங்களுடைய அருமையான வார்த்தை மூலம் அதை பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னுடைய ஜீவித்தை காத்துக்கொண்டு கர்த்தாவே நீர் ஒரு முதுமை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல அந்த எருசலேமுடைய வெளியில யாரெல்லாம் இருப்பாங்க கர்த்தாவே எங்களை பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாய்க்களும் பல விதமான காலை செய்கிறவனுடைய சூனிய காலை இப்படிப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிற கர்த்தாவே. எந்த விதமான பின்மாற்றம் ஜீவிதத்தில் வராதபடிக்கு ஜீவித்தை காத்துக்கொள்ள கருத்தை உதவி செய்யணுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஜீவித்தை கருத்தை செய்ய உதவி செய்யணுமா ஜிபிக்கிறோம். ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யணுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. கடைசியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தான பிரமாணங்களை பற்றி கட்டளை பற்றி சொன்னதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களை போது பிறந்த நேசிக்க வேண்டும் அனுபவத்தின் முதல் எங்களோட பேச அப்படிதான் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவங்களை காத்துக்கொண்டு எந்த வழியில வந்தாலும் நம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜிபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நடக்கிறதான பரிசுத்த பந்திக்கு ஒவ்வொரு தகுதிகளை மாற்ற வேண்டுமா ஜிபிக்கிற கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென்.